Welcome students. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 7th standard term 3 mathsல chapter 1 number systemல இருக்கக்கூடிய example 1.1 ல இருந்து 1.4 தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். So example 1.1 ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா round 2.367 to the nearest whole number அப்படினு கொடுத்திருக்காங்களா. So first நமக்கு place value தெரியும். இப்போ for example இப்போ 2.367 அப்படினு ஒரு நம்பர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். first ஒரு introduction பார்த்துட்டு வந்துறலாம். இப்போ for example 9876.237 அப்படினு இருக்குனா நம்ம என்ன பண்ணுவோம், இது ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் டென்ஸ் 100,000 மார்க் பண்ணுவாங்களா. அப்ப 9876.237 என்ன பண்ணுவோம், பாயிண்ட்க்கு முன்னாடி இருக்கிறத இத வந்து ஒன்ஸ் ன்னு சொல்லுவோம், இத வந்து டென்ஸ் ன்னு சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஹண்ட்ரட்ஸ் ன்னு சொல்லுவோம், அதுக்கு முன்னாடி இருக்க 1000 சொல்லுவாங்களா. அதுவே பாயிண்ட்க்கு அப்புறம் இருந்துச்சு அப்படினா வெறும் பாயிண்ட் இல்லாம ஒரு நம்பர் இருந்தது அப்படினா அது ஹோல் நம்பர் அப்படினு சொல்லுவோம். பாயிண்டோட இருந்துச்சு அப்படினா அது டெசிமல் நம்பர்னு சொல்லுவோம். அப்ப 9876.237 அப்படிங்கிறது ஒரு டெசிமல் நம்பருங்களா. அப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புள்ளியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெசிமல் புள்ளி, தசம புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த புள்ளிக்கு அடுத்தது இருக்கக்கூடிய நம்ம எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறத புள்ளிக்கு அடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அதை 10th பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா 100th அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், 100th. ஸோ 100ஓட டிஹெச் சேர்த்துக்கணும். அடுத்து மூணாவதாக இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா 1000th பிளேஸ்ன்னு சொல்லுவோம். 1000th பிளேஸ், 1000th பிளேஸ்ன்னு சொல்லுவாங்களா. அப்போது 9876.237 இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி செகண்ட் டேர்ம்லேயே படித்தாச்சு. பிளேஸ் வேல்யூ எப்படி மார்க் பண்ணணும், பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது எப்படி மார்க் பண்ணணும், பாயிண்ட் பின்னாடி இருக்கிறது எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியும். அடுத்து இதுக்கு ஒரு நேம் இருக்குன்னு சொன்னோமா, பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன சொல்லுவோம், ஹோல் நம்பர் பார்ட் அப்படின்னு சொல்லியிருப்போங்களா. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஹோல் நம்பர் பார்ட்டுன்னு சொல்லுவோம். புள்ளிக்கு அடுத்தது இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம், புள்ளிக்கு அடுத்து இருக்கிறது டெசிமல் பார்ட் அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. ஸோ இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த சம் ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும். அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு ஹோல் நம்பர் பார்ட், பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறது டெசிமல் பார்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிட்டத்தட்ட கிவன் கொஷனுக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 1.1ல ரவுண்ட் 2.367 டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கிவன் கொஷின் என்ன, 2.367ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, நியரஸ்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹோல் நம்பர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஹோல் நம்பர் பார்ட் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஹோல் நம்பர்னு, பாயிண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற டெசிமல் நம்பர் பார்ட்டுன்னு பார்த்தோமா. அப்போ இங்கே ஹோல் நம்பர் பார்ட் அப்படின்னா எது அப்படின்னா 2, இதை தான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எதை பண்ண சொன்னாங்களோ அதை அன்லைன் பண்ணிக்கணும். அப்போ என்ன இருக்குது, நம்ம கொஷினில் 2.367 ஹோல் நம்பர் பார்ட்டில் என்ன இருக்குது, 2.367ல் ஹோல் நம்பர் பார்ட்டில் 2 இருக்கிறனால 2 அன்லைன் பண்ணிக்கிறோம். அடுத்திருக்கூடிய நம்பர் பார்க்குறோம். அடுத்திருக்கூடிய நம்பர் என்ன, 3. ஸோ அடுத்திருக்கூடிய நம்பர் என்ன, 3. ஹோல் நம்பர் கொடுத்ததுனால ஹோல் நம்பர் அன்லைன் பண்ணியாச்சு. அடுத்த நம்பர் என்னது, 10th பிளேஸ் தான் இருக்குது. அப்போ அங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. இந்த 3 எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா 5ஓட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 3 எதோட கம்பேர் பண்ண போகிறோம், 5ஓட கம்பேர். புக்கில் இருக்க மாதிரி தியரிலாம் எழுதணுங்கிறது இல்லை, கான்செப்ட் புரிஞ்சுட்டா இப்படி ஒரு லைன்லேயே கூட ஆன்சர் போட்டுக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். அப்போது 3 எதோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா 5ஓட கம்பேர் பண்ணும்போது 3 வந்து 5ஓட சின்னதாக பெருசா அப்படின்னா நமக்கு வந்து சின்னது. 3 வந்து எப்படி இருக்கும், 5ஐ விட சின்னது. அப்போது எந்த நம்பர் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஜிட்டை 5ஓட கம்பேர் பண்ணும்போது 5 அல்லது 5க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணுவோம். அதை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா 5ஐ விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்க நம்பர் அப்படியே போட்டுப்போம். அப்போது ஸோ இங்கே என்ன இருக்குது, 2.367 இருக்குங்களா. அப்போ அன்லைன் பண்ண டிஜிட்டுக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 வந்து எப்படி இருக்குது, 5ஐ விட குறைவாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அப்போ சின்னதாக இருந்தால் என்ன பண்ண மாட்டோம், எதுவுமே மாற்ற மாட்டோம். அப்போ மீதி அன்லைன் பண்ண டிஜிட் அப்படியே எழுதிக்கிறோம். அன்லைன் பண்ண டிஜிட் என்ன, 2 மட்டும்தான். அப்போ 2க்கு முன்னாடி எந்த நம்பருமே இல்லை. அப்போ 2க்கு முன்னாடி வேறு எதாவது நம்பர் இருந்துச்சு அப்படின்னா 2 வரைக்கும் எழுதிப்போம். அப்போ எதுவுமே இல்லை. ஸோ அப்போ 2.367 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 அப்படிங்கிற ஆன்சர் தான் கிடைக்குது. ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 1.2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரவுண்ட் 99.95 டு த நியரஸ்ட் 10th பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டின் எழுதிப்போங்களா, 99.95 இல்லை 10th பிளேஸ் அப்படின்னு என்னது, கொஸ்டின் நாங்கள் ஹோல் நம்பர் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் சம்மில் ஹோல் நம்பர் பார்ட்டை அன்லைன் பண்ணோம். இங்கே 10th பிளேஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், பாயிண்ட் அப்புறம் ஃபஸ்ட்டு சித்தா 10th பிளேஸ்ன்னு சொன்னோமா, அப்போ அதை அன்லைன் பண்ணிக்கிறோம். அப்போ 9 இருக்குது. அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்து இருக்க டிஜிட் 5ஓட கம்பேர் பண்ணுவாங்களா. அடுத்து என்ன இருக்குது, 5 இருக்குது. 5 வந்து எப்படி இருக்கும், 5க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 5க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 5க்கு ஈக்குவலாகவோ இல்லை அதிகமாகவோ இருந்தது அப்படின்னா அன்லைன் பண்ண டிஜிட்டோட ஒன்று ஆட் பண்ணணும். அன்லைன் பண்ண டிஜிட் என்ன, 99.9ங்களா. இந்த 9ஓட ஒன்று ஆட் பண்ணணும். 9ஓட என்ன பண்ணணும்,
ஒன்று ஆட் பண்ணும். ஸோ அப்போ 9ஓட ஒன்று, அப்போ 99.9 இந்த 9 இதை நான் அன்லைன் பண்ணியிருக்கோம். இந்த 9 அன்லைன் பண்ணோம், இதோட ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 + 1 என்ன ஆகிடும், 10 ஆகிடும். மீதி 1 இருக்கும். ஸோ இங்கே புள்ளி இருக்க அப்படியே வச்சுக்கலாம். 9 + 1 10 ஆகிடும். மீதி 1 ஆகிடும். 9 + 1 என்ன ஆகிடும், 10 ஆகிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 100. ஸோ புரியுதுங்களா எப்படி போடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன டிஜிட் கொடுத்துருக்காங்க, 99.95 10th பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 10th பிளேஸ் அப்படிங்கிறது பாயிண்ட்க்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் 10th பிளேஸ். அதை அன்லைன் பண்ணிக்கிறோம். அடுத்து இருக்க டிஜிட் 5ஓட ஒப்பிடுறோம். 5 விட அதிகமாக இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணதோட ஒன்று ஆட் பண்ணிப்போம். கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிப்போம், அந்த அன்லைன் பண்ண வரைக்கும் அப்படியே எழுதிப்போம். ஒருவேளை இங்கே 95ன்னு இல்லாமல் இப்போ 99.94 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் நம்ம அன்லைன் பண்ணக்கூடிய டிஜிட்டுங்களா. அப்போ 4 இருக்குது. 4 வந்து என்ன பண்ணுவோம், 5ஓட கம்பேர் பண்ணுவோங்களா. 4 வந்து என்னது, சின்னது. அப்போ அன்லைன் பண்ண டிஜிட் வரைக்கும் அப்படியே ஆன்சர் எழுதிப்போம். இப்போ என்ன வரும், 99.9 மட்டும்தான் வரும். புரியுதா? 5 விட அதிகமாக இருந்தால் என்ன பண்ணுறோம், ஒன்று ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.2க்கு 100. அடுத்து எக்ஸாம்பிள் 1.3 ரவுண்ட் 52.6583 up to 2 place of decimal அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. up to 2 place of decimal அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாவது டிஜிட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாவது டிஜிட்டுங்களா. ஸோ அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாவது டிஜிட் என்ன பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 52.6583 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஸோ நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஹோல் நம்பர் பார்ட் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது, 10th பிளேஸ்னா பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்க ஃபஸ்ட்டு, 100th பிளேஸ்னா பிளேஸ் வேல்யூ தெரியும், 2 place of decimal, 3 place of decimal, 4 place of decimal அப்படின்னா பாயிண்ட்க்கு அப்புறம் கூட ரெண்டாவது பிளேஸு, மூணாவது பிளேஸு, நாலாவது பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துரும், 2 place of decimalங்களா. அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் கூடிய ரெண்டாவது பிளேஸு, 2 place of decimal என்ன அர்த்தம், டெசிமல் பார்ட்டில் ரெண்டாவது பிளேஸ். அப்போது டெசிமல் பார்ட்டில் ரெண்டாவது பிளேஸ்னா 5. அப்போ என்ன பண்ணும், 5க்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் என்ன 8. அப்போ 8 எதோட கம்பேர் பண்ணோம், 5ஓட கம்பேர் பண்ணுறோம். அப்போ 8 வந்து 5 விட அதிகமாக சின்னதா அப்படின்னா பெருசு. அப்போ என்ன பண்ணுவோம், அன்லைன் பண்ணதோட நான் ஆட் பண்ணுவாங்களா. அப்போ 52 பாயிண்ட், அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே வரும் 6, 5ஓட ஒன்று ஆட் பண்ண என்ன வருது, 6ன்னு வந்துடுது. அப்போ 52.66 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 1.4 ரவுண்ட் 189.007 up to 3 place of decimal அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 3 place of decimalக்கு வந்து நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 place of decimal என்ன, பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய தேர்ட் பிளேஸ், பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய தேர்ட் பிளேஸுங்களா. ஸோ அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய தேர்ட் பிளேஸ் என்னது, 0. அப்போ அதை அன்லைன் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பார்ப்போம், அன்லைன் பண்ண அடுத்த டிஜிட்டை 5ஓட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ என்ன இருக்குது, அடுத்த டிஜிட் 7 இருக்குது. 5ஓட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 7 வந்து 5ஐ விட பெருசு. அப்போ என்ன பண்ணோம், அன்லைன் பண்ணதோட ஒன்று ஆட் பண்ணிப்போங்களா. அப்போ அன்லைன் பண்ண டிஜிட் என்ன, 0. அப்போ அந்த 0ஓட ஒன்று ஆட் பண்ண என்ன வரும், அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே வரும். அப்போ முன்னாடி என்ன இருக்குது, 189 இருக்குது, பாயிண்ட் இருக்குது, 00 இருக்குது. இந்த அன்லைன் பண்ண 0ஓட ஒன்று ஆட் பண்ண என்ன வரும், 1ன்னு வந்துருங்களா. ஸோ அப்போ 189.007 நம்ம 3 place of decimalக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 189.001 இதுதான் ஆன்சர். ஸோ புக்கில் வந்து நமக்கு வந்து டயக்ராம்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் போடணுங்கிறது இல்லை, இப்படி சிம்பிளாக எழுதினாவே போதும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.